வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி சன்னா மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சொல்லவே தேவையில்லை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வெள்ளை சுண்டலை வாங்கி முதல் நாளே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது அது கூட உப்பு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் ஒரு 8 விசில் அளவுக்கு வச்சு நான் எடுத்துட போகிறேன். அதுக்கு மசாலாவுக்கு தேவையான தக்காளி நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ நல்லா சுண்டல் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு ஹோல் கரம் மசாலா போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சாச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை வெங்காயத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க வெங்காயத்தை நான் சேர்த்துட்டேன். அது கூட ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன். சேர்த்து வெங்காயம் முதல்ல நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். அடுப்பை நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே சன்னால வேலை கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாமே வீட்டில் அரைச்சது தான். இப்போ நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தான் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து வரும். நான் சுண்டல் வேக வச்ச தண்ணியவே ஊற்றி வேக வச்சிட்டேன். உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சம் சுடு தண்ணியை காய வச்சு அதை சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக கிரேவி வேணும், அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்சுருக்கிற சுண்டலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு விசில் வைங்க. அப்போ தான் எல்லா மசாலா சுண்டல் எல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா வெந்து வரும். இப்போ அதுக்குள்ளே அதிலிருந்து நான் ஒரு கரண்டி அளவுக்கு சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த சன்னா மசாலா திக்காக வர்றதுக்காக. இது கூட கொஞ்சம் 4 முந்திரி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஜீனி சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த சுண்டல் விழுதை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன். இது அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூனே அளவு சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு துண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட்டுக்காக. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பட்டர் சேர்த்தா கொஞ்சம் ஃப்ளேவரும் நல்லா வரும். சன்னா மசாலா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.